ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கி நம்மளோட லில்லி பாண்டில் தான் எல்லா ஹைலைட்டும் இருக்குது. இன்றைக்கி வந்து நமக்கு நிறைய சூப்பரான ஃப்ளவர்ஸ் கிடச்சிருக்கு. நம்மளோட மியாமி ரோஸு, அதே மாதிரி நம்மளோட ரட்சமீஜன், அதுலேயுமே 2 ஃப்ளவர்ஸ் இருக்குது, இப்போ தான் மலர்ந்துட்டுருக்கு. அதே மாதிரி இது நம்மளோட சனம் சாய் தான். இதில் இன்றைக்கி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளோட சொம்பு பட்டாரா சூப்பராக இருக்குது, இப்போ தான் நல்லா ஃப்ளவர் ஆகிட்டுருக்கு. இதோட ஃப்ளவரிங் பிளான்ட் இப்போ அவைலபிளாக இருக்குது. வேண்டவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ப்ரைஸ் வரும், மல்டிபெட்டல் வெரைட்டி. சனஞ்சாய் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் எனக்கு வந்திருக்கு. இதுவும் ஒரு மல்டிபெட்டல் வெரைட்டி தான். ஃபஸ்ட்டு ஃப்ளவருங்கிறனால தான் குட்டியாக இருக்குது. இது வந்து நம்மளோட சோம்பு பட்டாரா அந்த மாதிரி சைஸில் வர ஒரு வெரைட்டி தான். ஆனால் ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது. இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது, இதுலேயும் பட்டு வந்துட்டுருக்கு. எவ்வளோ ஹனிபீஸ் வந்துருக்கு பாருங்கள், குட்டி குட்டியாக, ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளோட தவிக்கன் பாருங்கள், இன்னும் நல்லா மலர்ந்துருச்சு செகண்ட் டே வரும்போது. பாருங்கள் அழகாக இருக்குது. இன்னும் நல்ல பெரிய சைஸ் வரும். இது இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்திருக்கு இந்த பிளான்ட்டில். இன்னும் நிறைய பட்டு இருக்குது. ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் வரும்போதே 2 ஃப்ளவரும் ஒரே டைமில் தான் எனக்கு வந்தது. அவ்வளோ அழகாக இருக்குது. இதோட கலர் தான் இதோட அழகே. பிங்க்கில் ஒரு அழகான மல்டிபெட்டல் வெரைட்டி. நம்மளோட லாட்டஸ்லேயே நிறைய பட்டெல்லாம் வந்திருக்கு. இது வந்து இங்கே தெரியறது வந்து ஸ்வேதா. இங்கே பாருங்கள், இது நம்மளோட நித்யா தான். நித்யாலுமே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பட்டு. இதில் இன்னும் ஒரே ஒரு ஸ்டாண்டிங் லீஃப் தான் வந்திருக்கு. அதுக்குள்ளார பாருங்கள் எத்தனை பட்டுன்னு. இங்கே இந்த இலையை ஓட்ட போட்டே இந்த பட்டு மேலே வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. நம்மளோட பிங்க் மிஸ்டிலும் இங்கெல்லாம் பட்டு வந்திருக்கு. இது நம்மளோட துருவா தான். துருவாவும் பாருங்கள் ஃபுல்லாக நம்மளோட ஃப்ளாட்டிங் லீஃப் தான் இருக்குது. அதுக்குள்ளேயே பட்டு வந்துடுச்சு. நம்மளோட ஆக்டோபஸ் இப்போ தான் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அதே மாதிரி நம்மளோட பிஸ்தா க்ரீனுங்கிற ஒரு வெரைட்டி, நல்லா சூப்பரான ஒரு ஒயிட் வெரைட்டி இது. இதுலேயும் பாருங்கள் இப்போ தான் எனக்கு பட்டு வந்திருக்கு. இங்கே ஒரு ஸ்டாண்டிங் லீஃப் இருக்குது, இங்கே பட் இல்லை, இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஆல்மண்ட் சன்ஷைன், இது ஒரு பவுல் வெரைட்டி தான். இதில் வந்து ஃபுல்லாக பட்டு இருக்குது பாருங்கள். இப்போ தான் ஃப்ளாட்டிங் லீஃப், இங்கே உள்ளே இருந்து ஒரு லீஃப் வருது, அதுலேயும் பட்டு இருக்குது. அதே மாதிரி இது ஒரு புது வெரைட்டி. இதுலேயும் வந்து பட்டு வந்திருக்கு ஃப்ளாட்டிங் லீஃப் கூடயே. நம்மளோட ஸ்வேதாவில் நல்ல ஒரு பட்டு இருக்குது. நான் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ளவர் வந்து பிச்சிருக்கேன் சாமிக்கு வைக்கிறதுக்காக தான். இன்னும் வந்து நம்மளோட நம்மோல பட்டு வந்திருக்கு. இங்கே பட்டு இல்லை. ஸ்வேதாலும் இன்னும் பெரிய ஒரு பட்டு வந்திருக்கு உள்ளேருந்து. நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம், எப்போ வந்து செடி வந்து நல்லா ஹைட்டாக வரும் அப்படின்ட்டு தான். பிளான்ட் மெச்சூர் ஆகும்போது தான் செடி வந்து நம்மளுக்கு நல்ல பெரிய ஸ்டாண்டிங் லீஃப் கொடுக்கும். ஒரு 6 மாதமாவது நம்ம வச்சுருந்தா தான் இந்த சைஸில் ஹைட்டு வரும். இப்போ இது என்னோடய அகிலா. இது வந்து 6 மந்த்துக்கு மேலேயே இருக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஹைட்டான லீஃப் வந்திருக்கும். அகிலாலாம் நம்ம ஹைட்டுக்கே வரும். இந்த அகிலா வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ என் ஹைட்டே வந்திருக்கு. அந்தளவுக்கு வந்து நமக்கு ஹைட் வரும் அகிலாலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா. அகிலான்னு இல்லை, நிறைய பிளான்ஸுமே அப்படி வரும், லார்ஜ் கல்டிவர்ஸ். பட் ஆனால் பிளான்ட் வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு 6 மாதமாவது வரும். இது என்னோடய அருணிமா தான். அருணிமாவும் பாருங்கள் நல்லா ஹைட்டாக வந்திருக்கு. இதில் இப்போ ஒரு ஃப்ளவர் நான் பிச்சினேன் சாமிக்காக. இந்த 6 மந்த்துக்கு மேலெலாம் வரும்போது தான் நம்மளோட பிளான்ட் நல்லா மெச்சூர் ஆகி நம்மளுக்கு இந்த ஹைட்டு வரும். எடுத்த உடனே எனக்கு வந்து பிளான்ட் சின்னதாக இருக்குதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. இப்போ இந்த லீஃபே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. என் கை உள்ளே வச்சு நான் காட்டுறேன். இந்த பிளான்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு 8 மாதமாச்சும் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. நானும் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டு தானே இருக்கேன். இது வந்து நம்ம இவ்வளோ பெரிய இலை வந்துருச்சுன்னா நம்ம வந்து சாமிக்கெல்லாம் படலுக்கெல்லாம் கூட எடுக்கலாம், சூப்பராக இருக்கும். நம்மளோட லியாங்லி திரும்பவும் பட்டு வந்திருக்கு. 2 பட்டு வந்துருச்சு. அதே மாதிரி நம்மளோட ஒயிட் மிராக்கிள், அதுலேயுமே வந்து பட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டான மாதிரியே இருந்தது எனக்கு.
ஒரு பூ வந்துட்டு அப்புறம் சைலண்டாக நின்றுருந்தாங்க. இப்போ பாருங்கள் கண்டினியூஸாக பட் வர ஆரம்பிச்சிருக்கு திரும்பவும். அதே மாதிரி மிராக்கிள் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, பிளான்ட் சைலண்டாக இருக்கேன்னு பார்த்து. இப்போ பார்த்தா திரும்பவும் 2 பட் வந்துருக்கு. ஸ்லீப் ஆகலை. நிறைய பேர் கேட்குறாங்க டியூபர் எப்போ எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஃப்ளவர் ஆகிற பிளான்ட்லேருந்து நம்ம டியூபர் எடுக்க முடியாதுங்க. ஸோ வந்து பிளான்ட் வந்து ஃப்ளவரிங் எல்லாம் முடித்து அதுவே ஸ்லீப் ஆகும், க்ரோத் இல்லாமல், அப்போ மட்டும்தான் எடுக்க முடியும். நம்மளோட சேனலில் நம்ம வந்து ரீபாட்டிங் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கு. நீங்கள் எல்லோரும் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே நான் செஞ்சே காமிச்சிருப்பேன். அதே மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. நிறைய பேர் வந்து என்கிட்ட டவுட் கேட்குறாங்க. பட் அது ஓகே. பட் ஒரே விஷயத்தையே வந்து 4-5 டைம் கேட்டுடுறாங்க. அதை வந்து நம்ம ஒரு வீடியோ பார்த்து நம்மளுக்கு கிளியர் ஆகிற விஷயத்த வந்து ஒரு 10 கொஸ்டினாக கேட்டுடுறாங்க. பட் எல்லாருக்கும் சிங்கிளாக என்னால் ஆன்சர் பண்ணுறதுக்கு எனக்கும் டைம் பற்ற மாட்டேங்குது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வீடியோஸை பாருங்கள். எல்லாத்த பற்றியுமே நம்ம வீடியோ வந்து எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோஸில் போய் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு அதோட ஃபர்டிலைசேஷன், ரீபாட்டிங் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. ஏன்னா நம்ம சிங்கிளாக ஒருத்தங்களுக்குமே வந்து பதில் சொல்ல முடியல. எனக்கு என்னோடய வீட்டு ஒர்க்கு, என் குழந்தைங்க ஒர்க்குக்கு நடுவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு டவுட்டு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். பட் ஆனால் சிங்கிளாக எல்லோரும் கேட்குறாங்க. நிறைய பேர் கேட்ட விஷயத்தையே திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. திரும்பவும் நம்மளோட பீகாக் ஃபிங் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. பட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. உள்ளெல்லாம் பட்டு இருக்குது. ஃபர்டிலைசேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் ஒரு சென்டென்ஸாக கேள்வி கேட்குறாங்க. பட் ஆனால் நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கும் அந்த டவுட் வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள். ஒரு சீசனோட சம்மர் கேரு, ரெயின் சீசன் கேரு, அதே மாதிரி அதோட ஃபர்டிலைசேஷன், ரீபாட்டிங் எல்லாமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ வந்து எல்லோரும் தயவு செஞ்சு போய் பாருங்கள். உங்களுக்கு டவுட் எல்லாம் கிளியர் ஆகும். அதே மாதிரி எனக்கும் வந்து எல்லாருக்குமே ஆன்சர் பண்ண டைம் பற்ற மாட்டேங்குது. ஸோ மேக்ஸிமம் வீடியோஸே பாருங்கள். பார்த்துட்டு டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். பட் ஆனால் நிறைய பேருமே அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி கேள்வி கேட்டுட்டு உடனேவே வந்து ரிப்ளை வேணும்னு எதிர்பார்த்துட்டு குவெஸ்டின் மார்க் அமுச்சு விடுறாங்க. எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, என்னோடய சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ உடனே ரிப்ளை எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நான் பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த சேம் டேவே மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். பட் வந்து தேவையில்லாத டவுட்டு, தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி நான் வந்து வீடியோஸில் சொல்கிற விஷயங்களே நிறைய பேர் வீடியோவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. பார்க்காம வாய்ஸ் மெசேஜ் போட்டு கேட்டுடுறாங்க. வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு எல்லா டவுட்டும் தெரிஞ்சிடும். வாட்டர் லில்லியில் வந்து லீவ்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லி நான் எப்போவுமே வீடியோவில் சொல்கிறது தான். தேவையில்லாத லீவ்ஸ் எல்லாமே நம்ம வந்து மஞ்சள் கலராகி அதை அழுகிற ஸ்டேஜ் இல்லை, அது வந்து பழசாயிடுச்சுன்னா நம்ம எடுத்து விட்டுறணும். வாட்டர் லில்லிலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி லில்லி போட்டாக இருந்தாலும் சரி, டப்பாக இருந்தாலும் சரி, ஒரு 4-5 லீஃபுக்கு மேலே தேவையில்லை. 4 லீஃபே இனஃப் தான். பழசாகும்போது அந்த லீஃபை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதெல்லாம் பாருங்கள் பழைய லீஃப். அதே தான் வந்து லாட்டஸ்லேயுமே. லாட்டஸ்லலாம் நம்ம ப்ரூனிங் பண்ணி விடணும் அப்பப்போ. இந்த எல்லாம் பழசாயிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்து விட்டுறணும். லாட்டஸ்லேயும் நம்ம வந்து தேவையில்லாத லீஃப்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டு அதோட ஃப்ளாட்டிங், அந்த இருக்கிற அந்த ஃப்ளாட்டிங் பிளான்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராலாம் க்ளீன் பண்ணி விட்டால் தான் அதுக்கு சன்லைட் கிடைக்கும், அது வந்து ஃப்ளவர் ஆகும். ஸோ அது எல்லோரும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.